தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். யோனா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 4, இறை திருவசனம் 2. நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். எம் வாழ்வில் எல்லாமுமாயிருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உந்தன் அன்புக்கு இங்கு ஈடு இணையில்லை. நீர் எங்கள் அரணாய், கோட்டையாய், தாயாய், தந்தையாய், உற்ற நண்பனாய், உயிர் கொடுக்கின்ற தோழனாய், எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை என்றும் கைவிடாதவராய் இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா இறைவா, இதோ நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் என்று யோனா உம்மை நோக்கி கூறினார். ஆமாண்டவரே, இதோ உம்மை கனிவுள்ள, இரக்கமுள்ள, பொறுமையுள்ள, அளவு கடந்த அன்புள்ள கடவுளாக பாவித்து, இதோ அகில உலக கிறிஸ்தவ மக்களாகிய நாங்களும் உம்மை கனிவுள்ள, இரக்கமுள்ள, பொறுமையுள்ள, அன்புள்ள இறைவன் என்பதனை உணர்ந்து ஆழமுடன் அர்த்தமுள்ள வகையிலே நாங்கள் வாழ்வு வாழ நீர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை, உம் திருத்துதர்களுக்கு அளித்த அதே பணியை எங்களுக்கு தலைமையாயிருந்து வழிநடத்தி வந்த எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உம் பாதம் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, ஒரு மாற்று சிந்தனை உடையவராக திரு அவையில் கத்தோலிக்க திரு கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அமைதி நிலவ வேண்டும்,
நாடுகளுக்கிடையே ஒற்றுமை நிலவ வேண்டும். எத்தனையோ மக்கள் பசி, பட்டினி, சாவு போன்றவற்றில் மடிகிறார்கள் என்று அனைத்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் பார்த்து மாற்று சிந்தனையோடு இதோ கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இந்த 2025ஆம் ஆண்டு வரை வாழ்வு வாழ்ந்த மறைந்த எம் பாசத்திற்கு பெருமைக்குரிய திருத்தந்தை அவர்களை பாதம் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, அவர் வழியாக இந்த திரு அவைக்கு செய்த மறுமலர்ச்சிக்காக நன்றி கூறுகின்றோம். எத்தனையோ மறுமலர்ச்சிகள், அத்தனைக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையிலேயே நீர் கொடுத்த அடியாரை நினைத்து நன்றி கூறுகின்றோம். அவர் வழியாக, அவரது திருமடல்கள் வாயிலாக அவர் ஒவ்வொருவரையும், துறவிகளுக்கென்று தனியாக, இளைஞர்கள், சிறு குழந்தைகள், குடும்பங்கள், வயது முதிர்ந்தோர் என ஒவ்வொருவரையும் பார்த்து உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட அனைவருக்கும் தனித்தனியாக இன்னுமாய் இதோ நீர் உண்டாக்கிய உயிரினங்கள், தாவரங்கள் என இயற்கைக்கும் என அனைத்திற்கும் திருமடல்கள் வழியாக ஒரு மாற்று சிந்தனையை வளர்க்கக்கூடிய அருமையான திருத்தந்தையை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ உமது சன்னிதானத்தில் விண்ணக பிறப்படைந்த எம் திருத்தந்தைக்காக இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ விதமான நன்மைத்தனங்களை எங்களுக்கு இந்த மண்ணுலகில் அவர் விட்டு சென்றிருக்கின்றார். அவரது வாழ்வு, அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமெனில் அவரது விழுமியங்கள் உமது விழுமியங்களாக்க நாங்கள் அதனை கடைபிடிக்க உமது ஆற்றலை தாரும், அன்பை தாரும், இரக்கத்தை தாரும், மன்னிப்பை தாரும். ஆண்டவரே, சிறப்பாக உம்மிடத்திலே நாங்கள் மனம் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் உமது பாதத்திலே அமர்ந்திருக்கின்றார், அந்த நிலையை கொடுத்திருக்கின்றீர். நன்றி ஆண்டவரே. நாங்களும் இதோ விண்ணகத்தில் பிறப்படைந்த எம் திருத்தந்தையின் அடிச்சுவற்றை பின்பற்றி உமது இறை ஆட்சிக்கு நிறை சாட்சிகளாக சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களை நீர் உமது அருளால், இரக்கத்தால், கருணையால் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்று இதோ இந்த இரவிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த இரவு பாஸ்கா எண்கிழமையின் 2வது நாளாக இருந்தாலும் திருத்தந்தையின் ஆன்ம மறைவிற்கு ஒரு அமைதி தெரிவிக்கின்ற இந்த இரவு அர்ப்பணமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதோ எம்மை விட்டு, இந்த மண்ணுலகை விட்டு உம்மிடத்தில் விண்ணக பிறப்படைந்த எம் திருத்தந்தையின் ஆன்மாவிற்காக ஜெபித்து அவரை உன் திவ்ய கரங்களில் இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தின் வழியாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்றருளும், ஆசிர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.